நம்ம vlog பார்க்கலாமா? அண்ணன் vlog அண்ணன் ரூம்ல பாக்குறோம். ஆனா இது அண்ணன் பார்த்தானு தெரியலையே. அண்ணன் மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. போன் போடுவோம். ரிங்கு போகுது. ஹலோ சொல்லலாம்யா. என்ன எழுத்தனா வீடியோ பாக்கலையா? என்ன வீடியோ? யூடியூப்லயா? இது சப்ஸ்கிரைப் பண்ணிருப்போமா? பாக்கலையா? இல்லையே. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன உங்க ஒரு vlog எல்லாம் போடுறாங்க. நீ முதல்ல போய் பாருங்க, vlog பாருங்க. A few moments later. பாத்தியா இல்லையா? இது நான் எப்படி நம்புறது? என்ன வீடியோ ஆரம்பிக்கிறேன்றான். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஏய் என்னடா இது வசனமே புரியல. A few inches later. My God. என்ன பண்ணிருக்கீங்க? Mind blowing. Super. ஆமா, இங்க நீ என்ன வீடியோ எடுக்கிற, அப்போ அங்க அண்ணன் யார் வீடியோ எடுத்திருப்பா? இந்த வீடியோ கொஞ்சம் ரீமைண்ட் பண்ணி பாருங்க. ஆமா, எங்க காவி அண்ணி இவங்க தான் எடுத்தாங்க. அண்ணின உடனே அந்த சீன்லாம் இங்க இல்ல, வாங்க. நாங்க எப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். இந்த வீடியோ அவங்களுக்கு தான். சோ இந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்ப நீங்க பாக்குற எல்லா பெயிண்டிங்ஸுமே மெட்டர்னிட்டி டைம்ல பார்த்து வரைஞ்சது. எல்லா பெயிண்டிங்ஸ்குள்ளயும் ஒரு ஸ்டோரி இருக்கும். கேப்சர் பண்ண எனக்கும் சரி, பாக்குற உங்களுக்கும் சரி. அதை தாண்டி அதை வரைஞ்ச எங்க அண்ணிக்கு புரியும்னு நினைக்கிறேன். உன் கதையை நீயே கேக்குறியே, உனக்கு தெரியாதா? நல்லா வரையறத தாண்டி அவங்க ஒரு பரதநாட்டிய டான்ஸரும் கூட. காலை 7:25. என்னடா vlogன்னு பெருக்கின்னு இருக்கேன்னு பாக்குறீங்களா? எங்க அண்ணியோட மார்னிங் ரொட்டீனே இதுதான். இந்த ரூம் ஃபுல்லா காலையில எழுந்து கிளீன் பண்றதா எங்க அண்ணியோட ரொட்டீன். டயர்டா? எனக்கா? நெவர். எஸ்பெஷலா எங்க அண்ணா ஒரு பாயிண்ட் சொன்னா, என்னவா இருக்கும்? இப்படி பெருக்கி இந்த பெட்டை இப்படி தூக்கிட்டு கிளீன் பண்ணுவாங்க எங்க அண்ணி. நாங்க பண்ணல, நீங்க கேட்டுக்கணும் சேனல்ல. இத நாங்க பண்ணல, நீங்க கேட்கணும் சேனல்ல. இத வந்து எங்க அண்ணா மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கான். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எஸ்பெஷலா சந்திரமுகி படம்னு சொல்லிட்டு. எங்க அண்ணா ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு இல்லன்னா எங்கன்னா வெளியே வந்துட்டு தூங்கத்துக்கு முன்னாடி எங்க அண்ணா எங்க அண்ணி அவங்க ஃப்ரீயா உட்காந்து பேசுற ஒரே வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஒரே ஸ்பாட் இதுதான். One eternity later. இந்த மாதிரி ஒரு ஆர்ட் வந்து சாதாரண ஒரு மனுஷனால வரையவே முடியாது. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. தவா இருக்கும். ஏன் அந்த மாதிரி ஒரு ஆர்ட் நினைச்சாலே வரைஞ்சிட முடியாது. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி வகுந்து விடுவேன். சரிங்களா? ஏன்னா அது வரைஞ்சது நான் தான். இதை வரைஞ்சது நான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இதை வரைஞ்சது நானு. உன்னை பார்த்து நீயே வரைஞ்சுக்கிட்டியா? இல்ல சரி கொஞ்சம் கண்ணு காட்டு. அந்த கண்ணும் இந்த கண்ணும் ஒரே மாதிரிதான் இருக்கு. மேட்ச் பவுண்ட். இந்த விலங்க நான் வரைஞ்சல. இது ஸ்விட்ச் பாக்ஸ்ல ஒரு நான் எட்டி பாக்குது பாத்தீங்களா? இதையும் சாதாரண மனுஷனால வரையவே முடியாது. No God please no. ஏன்னா இது எங்க அண்ணன் தான் வரைஞ்சான். எந்த என்னன்னு தெளிவா சொன்னீனா? இது வந்து எங்க லண்டன் பிரதர் வரைஞ்சிருக்காரு. 2000 years later. இது ரூம் மட்டும் இல்ல, இது நைட் டைம்ல தியேட்டரா மாறிடும் தெரியுமா? இதுதான் எஸ்கே தியேட்டர். இதுதான் எங்க அண்ணி எங்க அண்ணா சொல்லுவாங்க எங்களுக்கு போன் பண்ணி. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நைட் டைம்ல இந்த ஏசியை போட்டு இந்த டிவியை வச்சு ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு இங்க உட்காந்து ஒரு படத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா பாதி படத்துல எங்க அண்ணி தூங்கிடுவாங்க. எங்க அண்ணன் ஒரு படத்தை பார்த்து முடிச்சுட்டு தூங்குவோம். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பான். என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படி நாங்க எப்ப ஊருக்கு வந்தாலுமே நைட்ல ஒரு படமாச்சு ஃபுல்லா பாத்துட்டு தான் படுப்போம். எஸ்கே தியேட்டர். Tomorrow. பொதுவாவே ஷாப்பிங்னால எல்லா கேர்ள்ஸ்க்கும் பிடிக்கும்.
எங்க அண்ணிக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் மாப்பிள நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. ஆனா மூஞ்சி கொஞ்சம் பணக்கார தன்மையா வச்சுக்கோ. இந்தியால இருந்த வரைக்கும் மேக்ஸ், ட்ரெண்ட்ஸ், சென்னை இந்த மாதிரி பிளேஸ்லாம் எங்க அண்ணி ஷாப் பண்ணுவாங்க. A few inches later. ஆக்சுவலா எங்க அண்ணி வந்து எப்பெல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்களோ மிட் நைட்ல போய் குல்ஃபி சாப்பிடுவாங்க. அந்த மிட் நைட் குல்ஃபி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதனால அந்த குல்ஃபியை ஞாபகப்படுத்தணும்ன்ற ஒரே காரணத்துக்காக நான் குல்ஃபி சாப்பிடுறேன். மத்தபடி எனக்கு குல்ஃபி சாப்பிடணும்ன்ற ஆசை இல்ல. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? என்ன ஒரு டேஸ்ட். ஹலோ, வந்துட்டு இருக்கோம். வந்துட்டோம். டிராபிக் மாமி, ஒரே டிராபிக்கா இருக்கு. ஆமா, வந்துருவோம். ஆமா, டிராபிக்லாம் இல்ல. எங்க அண்ணியும் இந்த மாதிரி எங்க லேட்டா மாட்டிக்கினாங்கன்னா டிராபிக் தான் சொல்லுவாங்களாம். இன்ஃபர்மேஷன் இன்னைக்குதான் கிடைச்சு. விஷயம் கன்ஃபர்ம்டு. டாப் சீக்ரெட். ஏய் சாரி கடுங்கரா நீயுமாடா? 3 days later. கெஸ் பண்ண மாதிரியே இப்ப நம்ம எங்க அண்ணியோட பிறந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். எங்க அண்ணாக்கு எப்படி அது ஹெவனோ எங்க அண்ணிக்கு இதுதான் ஹெவன். என்ன நம்மள பத்தி பேசுறாங்க? வாங்க என்ன போய் பார்க்கலாம். Flashback. உங்ககிட்ட என்ன பேசுனாங்களா? அங்க எங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு போயிருக்காங்களா? போயிட்டு வந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இருப்பாங்க. அங்கதான் உங்க வீட்டுக்கு போனது எப்படி தெரியும்? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். அது முன்னாடி நின்று இருக்காங்கல்ல, இப்ப காட்டேன். சார் ஓடிடுங்க. எதா இருக்காங்க? வரல நான் உங்ககிட்ட பேசி சிரிச்சிக்கிறேன், நான் சிரிச்சிக்கிறேன்னா பின்றாடா பின்றா. End of flashback. இதெல்லாம் ஆர்ட். அப்ப ஆர்டிஸ்ட் யாரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நானே அது நானே. ஹாய் அண்ணி, லவ் ஃப்ரம் இந்தியா. சொல்லு, காவி சித்தி எவ்வளவு மிஸ் பண்றேன்? நான் பண்ணல தலைச்சா இருக்கேன். அப்படியா? தூங்க வச்சது எல்லாம். நீயுமா? உனக்கு காவி சித்தி தான் வளர்த்தாங்களா? ஆமா, எந்த நேரமும் காவி சிட்டி தான். அம்மாவை விட அதிகமா இருந்தது சித்திகிட்ட தான். அது மொத்தம் சமாதானம் படுத்தினாங்க. தாய் வரோ தங்கரத தேரி வரோ. இவ்வளவுதானா? இவ்வளவு மிஸ் பண்றியா? அந்த மாதிரி சொல்லு. காவி சித்தி உங்களை மிஸ் பண்றேன்னு சொல்லு. மிஸ் பண்றேன். இவ்வளோ அப்ப நிக்கவே மிஸ் பண்றீங்க. எவ்வளோ? அன்னைக்கு மட்டும் கை இங்க வந்துச்சு, கை இங்க வந்துச்சு. வீட்டுல தம்பி இல்ல. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை. நாங்க வரலன்னு சொல்லிடுங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. காவியா எவ்வளோ மிஸ் பண்றேன். 3 பேரை நிறைய மிஸ் பண்றோம். ரொம்ப பையனையும் மருமகளையும் பேர குழந்தை ரொம்ப மிஸ் பண்றேன். காவியா ரொம்ப மிஸ் பண்றேன். காவியா நிக்கு நேர்ல பாக்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த மாதிரி சொல்லு. காவி சித்தி உங்களை மிஸ் பண்றேன்னு சொல்லு. மிஸ் பண்றேன். இவ்வளோ இவ்வளோ இன்னும் எவ்வளோ? அவ்வளவு மிஸ் பண்றியா? லவ்யூ சொல்ல நிக்கு. ஐ லவ் யூ. Love you. லவ் யூ. Bye.